நிராகரிப்பு காரணமும் சுகமும் தேவனுடைய தீர்வை பயன்படுத்துதல். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிராகரிப்பு காரணமும் சுகமும் இன்னும் இந்த வார கருப்பொருளை குறித்து தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நேற்று நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததால் நிராகரிப்புக்கான தேவனுடைய தீர்வு வழங்கப்படுகிறது என்பதை விளக்கினேன். சிலுவையில் தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட ஒரு பரிமாற்றம் நடந்தது. இயேசு கிறிஸ்து நமக்கு மாற்றானார். நாம் நன்மையை பெறுவதற்காக அவர் தீமையை எடுத்துக்கொண்டார். இந்த பரிமாற்றத்தில் பல அம்சங்கள் உள்ளன. ஒரு சிலவற்றை மட்டும் சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். நாம் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். நாம் சுகமாகும்படி நம்முடைய நோய்களுக்காக அவர் காயப்பட்டார். நாம் அவருடைய நீதியினால் நீதிமான்களாகும்படி அவர் நம்முடைய பாவத்தினாலே பாவமானார். நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவர் சாபமானார். நாம் அவருடைய ஜீவனை பகிர்ந்து கொள்ளும்படி அவர் நம்முடைய மரணத்தை மரித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மீது ஏற்றுக்கொண்ட உச்சக்கட்ட தீமை நமது நிராகரிப்பு ஆகும். முதலாவது, அவர் சக மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டார். இறுதியாக அவர் தேவனாலேயே நிராகரிக்கப்பட்டார். இயற்கைக்கு மாறான பயமுறுத்தும் இருளின் மத்தியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூக்குரலிட்டார். ஆனால் பதில் இல்லை. முதன்முறையாக அவருடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்படவில்லை. நம்முடைய பாவத்திற்கான இறுதி தண்டனையை அவர் சுமந்தார். தேவனால் நிராகரிக்கப்பட்டார். அவருடைய பிதாவால் நிராகரிக்கப்பட்டார். பிதாவின் நிராகரிப்பு அவருடைய உள்ளத்தை உடைத்தது. அவர் தம்முடைய ஆவியை விட்டார். ஆனால் தேவனுடைய நோக்கம் நிறைவேறியது. வேதவசனத்தின் பதிவு தொடர்கிறது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. திரைச்சீலை கிழிக்கப்படுவது நாம் தேவனை அணுகுவதற்கான வழி திறக்கப்பட்டதை குறிக்கிறது. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது என்ற உண்மை தேவன் தாமே செய்த செயலை குறிக்கிறது. நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து விலை கொடுத்தார். இன்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக வாங்கிய அந்த ஏற்றுக்கொள்ளுதலுக்குள் நாம் நுழையக்கூடிய நடைமுறை படிகளை விளக்கப் போகிறேன். இப்போது இந்த பிரச்சனையில் இருக்கும் பலரை நான் கையாண்டிருக்கிறேன். அதை கண்டறிந்து அவருடைய தீர்வை பரிந்துரைக்கும் திறனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் எளிமையாக பேசப் போகிறேன். நான் மிகவும் ஆடம்பரமான விளக்கங்களையோ அல்லது இறையியலையோ கொடுக்கப் போவதில்லை. நான் மிகவும் நடைமுறையாகவும் பணிவாகவும் இருக்கப் போகிறேன். தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலை அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, உங்களை நிராகரித்த அல்லது உங்களுக்கு எந்த வகையிலாவது தீங்கு விளைவித்த ஒவ்வொரு நபரையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம். இல்லையெனில் நீங்கள் நிராகரிக்கப்பட மாட்டீர்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்வதை கவனியுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அது முற்றிலும் அனைத்தையும் உள்ளடக்கியது. உங்களுக்கு யார் மீதாவது ஏதேனும் குறை இருந்தால் மன்னியுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை மன்னிப்பார். ஆனால் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார். இது குறிப்பாக நமது பெற்றோர் மீதான நமது அணுகுமுறைக்கு பொருந்தும். மேலும் பொதுவாக நிராகரிப்பு பிரச்சனைக்கு காரணம் நமது பெற்றோர்கள்தான். ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் மற்றும் 3ஆம் வசனத்திலே பவுல் வாராக கூறுகிறார், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. முந்தைய கட்டளைகள் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் அவற்றுடன் கொண்டிருக்கவில்லை. அவை முழுமையானதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய இந்த கட்டளையுடன் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது.
வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், பூமியில் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்பதே ஆகும். ஆனால் நீங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணவில்லை என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒருபோதும் நன்றாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒருவித குறை இருக்கும். மறுபடியும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். ஒரு நபர், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ, தனது பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்ற வேதபூர்வமான கடமை தனக்கு இருப்பதாக உணர்ந்தபோது அவர்களின் வாழ்க்கை மாறி இருக்கிறது. இதுபோல பல நிகழ்வுகளை நான் கையாண்டிருக்கிறேன். அதற்காக நீங்கள் அவர்களிடத்தில் எந்த தவறையும் காணவில்லை என்று அர்த்தமல்ல. நீங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு அவர்கள்தான் காரணம் என்பதை நீங்கள் காணவில்லை என்றும் அர்த்தமல்ல. ஆனால் அவர்களை நீங்கள் மன்னிக்கிறீர்கள். மேலும் உங்கள் பலத்துக்கு உட்பட்டவரை நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். அதுதான் முதல் முக்கியமான படி. மேலும் உங்கள் பெற்றோருடனான உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை குறிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். பெற்றோருடன் சரியில்லாத உறவை கொண்டிருந்து வாழ்க்கையில் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டு செலுத்தியிருக்கும் எந்த ஒரு நபரையும் நான் அறியவில்லை. இரண்டாவதாக, இந்த நிராகரிப்பு தொடர்ச்சியாக கொண்டு வரும் விஷயங்களாகிய மனக்கசப்பு, கோபம், வெறுப்பு, கலகம் போன்றவற்றை கீழ்ப்படுத்த வேண்டும். இந்த விஷயங்கள் விஷயமாக இருக்கிறது. நீங்கள் அவற்றை உங்கள் இருதயத்துக்கு ஊட்டினால் அவை உங்கள் வாழ்க்கை முழுவதையுமே விஷமாக்கும். அவை உங்களுக்கு ஆழ்ந்த உணர்ச்சி பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வைக்க வேண்டாம். உங்கள் விருப்பத்தின் உறுதியான முடிவால் அவைகளை உங்களிடமிருந்து தள்ளிவிடுங்கள். நான் மனக்கசப்பு, கோபம், வெறுப்பு, கலகம் போன்றவற்றை கீழ்ப்படுத்துகிறேன் என்று விருப்பத்துடன் ஒரு தீர்மானமாக சொல்லுங்கள். குடிப்பழக்கத்தை கைவிட்ட நபர்களுக்கு கோபம் என்பது வாங்க முடியாத ஆடம்பரம் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். நம்மில் யாரும் கோபத்தை வாங்க முடியாது. அது மிகவும் விலை உயர்ந்தது. நீங்கள் செய்ய வேண்டியது மூன்றாவது விஷயம் விசுவாசத்தின் செயல் ஆகும். வேதத்தில் தேவன் சொன்னதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதைப் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதை மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதைப் போல ஏற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் எபேசியர் 1 முதல் 6 வசனங்கள் வரை வேதம் சொல்கிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எனவே நித்தியத்திலே தேவனுடைய நோக்கம் நம்மை பிள்ளைகளாக்குவதாகும். அதை அவர் நிறைவேற்றினார். சிலுவையில் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் அதை சாத்தியமாக்கினார். எனவே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் வரும்போது தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களை திருப்பி அனுப்ப மாட்டார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். எபேசியர் 1 கிங் ஜேம்ஸ் பதிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். தேவன் நம்மை பிரியமானவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்துள்ளார். அது இயேசு கிறிஸ்துவில் என்பதாகும். நாம் இயேசுவில் தேவனிடத்தில் வரும்போது நாம் அவருடைய சிறப்பு தயவாக பிரியமாக இருக்கிறோம். அதுதான் அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தமாகும். நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். தேவனுக்கு இரண்டாம் தர பிள்ளைகள் இல்லை. நாம் பொறுத்து கொள்ளப்படுவது இல்லை. நாம் தூரத்தில் வைக்கப்படுவதில்லை. தேவன் நம் வாழ்வை சோதித்து பார்த்து நாம் தகுதியுள்ளவர்களா என்று பார்ப்பதில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரிடத்தில் வரும்போது அவர் நம்மை இரு கரத்தையும் நீட்டி வரவேற்கிறார். அன்றிலிருந்து நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவருடைய சிறப்பு தயவு, அன்பு, பாதுகாப்பு மற்றும் ஏற்பாட்டின் பொருட்களாக இருக்கிறோம். ஏற்றுக்கொள்வதில் 4வது படி உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்வதாகும். அதை மீண்டும் சொல்கிறேன். உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்வதற்கு பல நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய மிக கடினமான விஷயம் என்னவென்றால், நம்மை நாமே ஏற்றுக்கொள்வது. நாம் தோல்விகள் மற்றும் தவறான தொடக்கங்களின் பதிவை திரும்பி பார்க்கிறோம். ஒருவேளை நாம் மற்றவர்களை தோல்வியடைய செய்த விதமாக இருக்கலாம். உடைந்த திருமண வாழ்க்கையை, தவறிப்போன குழந்தைகளை, நிதி நெருக்கடியை நாம் திரும்பி பார்க்கலாம்.
நாம் நம்மையே தோல்வியடைந்தவர்கள் என்று முத்திரை குத்தலாம். ஆனால் தேவனோ உங்களை என் மகன் என் மகள் என்று முத்திரை குத்துகிறார். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் தேவனிடத்தில் வரும்போது நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அதுதான் புது சிருஷ்டிப்பு. நீங்கள் கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு நீங்கள் இருந்ததைப் போல சிந்திக்காதீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவினிடத்தில் வந்த பிறகு நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். எபேசியர் 2:10 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். மூல பாஷையில் அந்த வார்த்தையின் அர்த்தம் ஒரு கலைநயமிக்க தலை சிறந்த படைப்பு என்பதாகும். கிரேக்க வார்த்தையான பொயோமா என்பதிலிருந்து தான் கவிஞன், அதாவது பொயட் என்ற வார்த்தை வருகிறது. நாம் தேவனுடைய தலை சிறந்த படைப்பாக இருக்கிறோம். உங்களை நீங்களே விமர்சனம் செய்தால் தேவனுடைய கைவேலைப்பாட்டை விமர்சிக்கிறீர்கள். எனவே அப்படி செய்யாதீர்கள். உங்களையே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். ஒரு காலத்தில் சந்தித்த ஒரு பெண்ணின் சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு முகாம் கூடுகையில் பிரசங்கிக்க சென்று கொண்டிருந்தேன். தாமதம் ஆகிவிடும் அபாயத்தில் இருந்தேன். நான் ஒரு திசையில் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். அந்த பெண் எதிர் திசையில் மிக வேகமாக சென்று கொண்டபோது நாங்கள் மோதிக்கொண்டோம். நாங்கள் எழுந்த பிறகு அந்த பெண் என்னிடம், ஓ மிஸ்டர் பிரின்ஸ், உங்களோடு நான் பேச வேண்டும் என்று தேவன் விரும்பினால் இன்று நாம் சந்திப்போம் என்று ஜெபம் செய்தேன் என்று சொன்னாள். சரி, நாம் சந்தித்து விட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? நான் உனக்கு 2 நிமிடங்கள் மட்டுமே கொடுக்க முடியும் என்று சொன்னேன். அதனால் அவள் தன் பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தாள். 1 நிமிடம் கழித்து நான் சொன்னேன், போதும், இன்னும் 1 நிமிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை நான் அறிவேன் என்று நினைக்கிறேன். இந்த ஜெபத்தை எனக்கு பின்னால் சொல்வாயா? அதனால் நான் ஒரு ஜெபத்தை செய்தேன். அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. நான் சொல்வதற்கு பின்னால் அதை சொல்ல வைத்தேன். தேவனே, என்னை நேசிப்பதற்காக நன்றி. உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் என் பாவத்தை சுமந்தார், என் நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டார், என் தண்டனையை தீர்த்தார். நான் அவர் மூலமாக உம்மிடத்தில் வருவதால் நான் நிராகரிக்கப்படவில்லை. நான் தேவையற்றவள் அல்ல. நான் விலக்கப்படவில்லை. நீர் என்னை உண்மையாகவே நேசிக்கிறீர். நான் உண்மையிலேயே உம்முடைய பிள்ளை. நீர் உண்மையிலேயே என்னுடைய தகப்பன். நான் உம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவள். நான் இந்த பிரபஞ்சத்தின் சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவள். பரலோகம் என் வீடு. நான் உண்மையில் சொந்தமானவள். ஓ தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் அப்படி ஜெபித்து விட்டு விடை பெறுகிறேன். நான் செல்ல வேண்டும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றேன். 1 மாதத்துக்கு பிறகு அந்த பெண்ணிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவள் அந்த சம்பவத்தையும் நாங்கள் எப்படி சந்தித்தோம் என்பதையும் விவரித்தாள். அவள் குறிப்பிட்டது, அந்த நேரத்தில் நான் உங்களுடன் செய்த அந்த எளிய ஜெபம் என் முழு வாழ்க்கையும் முற்றிலுமாக மாற்றிவிட்டது என்பதை உங்களுக்கு சொல்லவே நான் எழுதுகிறேன். நான் ஒரு வித்தியாசமான நபர். என் பிரச்சனைகள் அடிப்படையில் தீர்க்கப்பட்டன. அவருடைய பிரச்சனைகளை தீர்த்தது எது? நிராகரிப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கு சென்றதுதான். அதை அவள் விசுவாசத்தின் மூலமாக செய்தால். அந்த 4 படிகளை பட்டியலிடுகிறேன். மற்ற அனைவரையும் மன்னியுங்கள். கசப்பு, கோபம், வெறுப்பு, கலகம் போன்றவற்றை விட்டுவிடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு நம் நேரம் முடிந்துவிட்டது. நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். நாளை ஏற்றுக்கொள்ளுதலை அடைவதில் இன்னொரு முக்கியமான நிலையை விளக்குகின்றேன். அது என்னவென்றால், கிறிஸ்துவின் சரீரத்தில் உங்கள் இடத்தை கண்டுபிடிப்பதாகும். ஆமென்.